ஒரு செருப்புக்காக இந்த குட்டி பசங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இங்க ஒரு குட்டி பொண்ணு, அப்பா என்னோட செருப்பு பிஞ்சிருச்சு, எனக்கு வேற புது செருப்பு வாங்கி கொடுங்கப்பான்னு கேக்குறா. ஆனா அந்த அப்பா, இப்போ நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லம்மா, இப்போ இந்த செருப்பை நம்ம தைச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் புது செருப்பு வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பொண்ணோட அண்ணா கிட்டே இப்ப செருப்பு தைக்கிறதுக்காக கொடுத்து அனுப்புறாரு. அந்த பையனுமே ஊருக்குள்ள செருப்பு தைக்கிறவங்க கிட்ட கொடுத்து அந்த செருப்பை தைச்சிட்டு இப்ப பேக்ல போட்டுட்டு கிளம்புறான். கூடவே சில காய்கறிகளையும் அரிசியையும் அவங்க வீட்டுல வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த செருப்பு மளிகை கடை முன்னாடியே வச்சுட்டு கடைக்குள்ள போறான். இந்த பையன் வீட்டுல ஏற்கனவே தர வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு, அதனால அரிசி தர மாட்டேன்னு சொல்லி அந்த கடைக்காரரும் திட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு குப்பையெல்லாம் எடுக்கிற ஒருத்தர் வராரு. வந்தவர் ஓனர் கிட்ட குப்பையை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்க அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அவர் அந்த குப்பையை எடுக்கும்போது சேர்த்து அந்த செப்பலையும் எடுத்து போட்டுக்கிறாரு. இந்த பையனும் அந்த கடை ஓனர் கிட்ட எப்படியோ கெஞ்சி கேட்டு அரிசியை வாங்கிட்டு வந்து வெளியே பார்க்கும்போது அந்த இடத்துல செப்பலை காணும். அந்த குட்டி பையனுமே அழுதுகிட்டே அங்க செப்பலை தேடிட்டு இருக்கும்போது தெரியாம இருக்க காய்கறிகள் எல்லாம் தள்ளி விட்டுறா. இதனால அந்த ஓனர் திட்டத்துமே அந்த இடத்த விட்டே ஓடி வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அண்ணா கிட்ட, அண்ணா என் செப்பல் தைச்சாச்சான்னு சொல்லி அந்த பொண்ணுமே ஆசையா பாக்குறதுக்காக போறான். அப்போதான் அந்த அண்ணனுமே, இல்ல உன் செப்பல் இந்த மாதிரி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றான். இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாத, ரொம்பவே திட்டுவாங்க. நான் எப்படியாவது செருப்பை திருப்பி கொண்டு வந்துறேன்னு சொல்லி அந்த செருப்பு தேடுறதுக்காக திரும்ப போறான். செருப்பு தேட போகும்போது அங்க இருக்க கோயில நிறைய செருப்புகளை பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு செருப்பை எடுத்துக்கலாமான்னு சொல்லி யோசிக்கும் போது இல்ல வேண்டான்னு சொல்லி திரும்ப செருப்பு தேட போறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குட்டி பொண்ணுமே, ஆனா இப்ப நான் என்ன செப்பல் போட்டு போன்னு கேட்கறேன். அதுக்கு அந்த குட்டி பையனுமே, நீ என்னோட ஷூ போட்டு போன்னு சொல்றான். அந்த குட்டி பொண்ணுக்கு ஷூ ரொம்பவே பெருசா இருக்கு. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுமே அந்த ஸ்கூலுக்கு போட்டு போறா. இப்போ அந்த குட்டி பொண்ணுமே சீக்கிரமா ஸ்கூல்ல முடிச்சுட்டு வேகமா ஓடி வந்து அவங்க அண்ணா கிட்ட அந்த ஷூவை கொடுக்குறான். இப்போ அந்த அண்ணாவுமே அந்த ஷூவை போட்டு இப்ப அவன் ஸ்கூலுக்கு போறான். அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்த அண்ணா கிட்ட, உன் ஷூ ரொம்பவே அழுக்கா இருக்கு, நாளையில இருந்து நான் போட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்ல அந்த அண்ணாவுமே சரி வீடு நம்ம துவைச்சிடலாம்னு சொல்லி அந்த ஷூவையும் துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வாஷ் பண்ண அந்த ஷூவை வீட்டுக்கு வெளியே ஒரு மரக்கட்டை மேல வைக்கிறாங்க. பார்த்தா அன்னைக்கு நைட்டே மழை வந்து அந்த ஷூ ஃபுல்லாத்தையுமே ஈரமாகிடுது.